கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் 30ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து, நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சோதனைகள், தோல்வி இல்லைன்னா மன சோர்வு காரணமாக நம்ம கீழே விழுந்து விட்டது போல தோணும். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்ம அப்படியே விட்டு விடுபவர் அல்ல. சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில் சந்தித்த பல நெருக்கடிகளிலும் தேவனுடைய கரத்தின் வல்லமையை உணர்ந்தாங்க. ஹல்லேலூயா. நான் விழும்போது உலக மனிதர்கள் நம்மை கைவிடலாம், ஆனால் தேவன் நம் கரங்களை பற்றி தூக்கி நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வெறுமனே தூக்குவது மட்டும் இல்லை, எதிர்களுக்கு முன்பாக நம் தலைகுனிந்து போகாதபடி நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை மாற்றி அமைத்து புது பலத்தையும் நம்பிக்கையும் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை தூக்கி எடுத்ததற்கு நாம் செய்யும் பிரதிபகாரம் என்ன அப்படின்னா, நான் உம்மை போற்றுவேன் என்று தாவீது சொல்வது போல நம்முடைய உதடுகளின் ஸ்தோத்திர பலியையும் நன்றியுள்ள இருதயத்தையும் அவருக்கு நம்ம அளிக்க போறோம். ஹல்லேலூயா. நாம் பெற்ற இந்த ரட்சிப்புக்காகவும் விடுதலைக்காகவும் தேவனை எப்போது துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பயப்படாதீங்க. தேவனுடைய கரம் உங்களை கை தூக்கி எடுக்க ஆயத்தமா இருக்கிறது. அந்த மீட்பை பெற்றுக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு போற்றி அவரையே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.